வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சேனலில் தயிர் சாதம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஊறுகாய், தயிர், கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இது எல்லாத்தையும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளான தயிர் சாதத்தை டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயிர் சோறு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாதுமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 3 வரமிளகா, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். பச்சை மிளகா, வரமிளகா எல்லாமே நல்லா வதங்கி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வதக்கி வச்சு தான் ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு. தயிர் சாதத்துக்கு எண்ணெயும் காரமும் கம்மியாக தாங்க இருக்கணும், அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு பிறகு இதில் நான் 1 கப்பு சோறு பார்த்திங்கன்னா நல்லா வடித்து வச்சுருக்கேன் பாரு, கொஞ்சம் குழையவே வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து குழைய வடித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதம் சேர்த்ததுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிரை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னொரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம தயிர் சேர்த்துட்டோம்னா அந்த தயிரோட டேஸ்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம தாளிக்கிறது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்த்தணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் தயிர் சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.